எல்லோருக்கும் வணக்கம். உங்க எல்லாருடைய ஷேர் மார்க்கெட் வாழ்க்கையில இன்னைக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். மறுபடியும் போய் லைஃப் டைம் ஹையை தாண்டி நிஃப்டி வந்து 21313 ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். 22000 இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு சின்ன குறை தான். அதுவும் வந்து கிறிஸ்துமஸ் முன்னாடியே வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஷேர் மார்க்கெட் இறங்கும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு விஷயத்தை அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இனி 21000க்கு கீழே போனால் தானே மார்க்கெட் இறங்கும், லேசாக கொஞ்சமாவது கொண்டை ஊசி வளைவு போட்டால் தானே திரும்பும். இப்படி போயிட்டு இருக்கிறவனை அப்படியே கீழே இறங்குனா அவன் எப்படி இறங்குவான்? ஒரு மனசாட்சியோட பேச வேண்டாமா? லேசாக ஒரு கொண்டை வச்சு திரும்பணும். ஸோ அது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அட தெய்வமே, என்ன நீ ஏதோ கடலை பொறி மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கா. இந்த பொதுவாக ஸ்மால் கேப் ஷேர்ஸு, மிட் கேப் ஷேர்ஸு இந்த மாதிரி 4%, 7%, 10% ஒரு நாளுக்கு ஏறுவாங்க. அது ஒரு ஓரமாக ஏறிட்டு இருப்பாங்க, அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய கம்பெனி இன்ஃபோசிஸ் இன்னைக்கு ஒரே நாளில் 4% பறந்துட்டா. இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, இனிமேல் அவன் ரிசல்ட் தர போகிறான். அந்த ரிசல்ட் லாஸில் கொடுத்தா கூட, அந்த மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் கூட நெகட்டிவாக கொடுத்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஷேர் மார்க்கெட் கேட்காது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. மறுபடியும் அவனுடைய லைஃப் ஹை எவ்வளோ தூரம் இருக்கானோ அதை போய் தொட்டுட்டு தான் மறுவேளை பாப்பா அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அமெரிக்காவிலிருந்து வந்த நியூஸ் அப்படி. இப்போ சொல்லுங்க நண்பர்களே, நல்ல நல்ல ஷேரெல்லாம் பார்த்து எடுத்து போட்டு வச்சோம்னா ஏதோ ஒரு நியூஸ் சொல்லுவானுங்க, நம்மளை வாங்க விடாமல் பண்ணுவானு. இருந்தாலும் கடைசியில் அது ஏறி வந்துச்சா இல்லையா? விப்ரோக்கோட கீழிருந்து மேலே 40-50 ரூபாய்க்கு மேலே ஏறி வந்திருக்கான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம விருப்பப்பட்டு நிறைய ஷேர்கள் வாங்குவோம். எதுக்கு வாங்குவோம்? பணம் இது டபுள் ஆயிருமோ, 1 லட்சம் போட்டால் 2 லட்சமா ஆயிருமோ அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு தான் வாங்குவோம். நம்மளை மாதிரியே தான் டிஐசி எஃப்ஐஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இந்த டாடா ஏஏ லைஃப் இன்சூரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென் டெக்னாலஜிஸ், ஜென்சார் டெக்னாலஜிஸ் இல்லை, ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா ஒரு நியூஸ் வருது. நான் போய் பார்க்குறேன், அதில் யார் இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தா பெருசாக ஃபாரினர்ஸ் வேணால் ஒரு 5% இருக்காங்க. மற்றவங்க யாரும் டிஐஸ் எல்லாம் இன்னும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இது ஒரு கடன் இல்லாத கம்பெனி தான், தற்சமயத்துக்கு ஒரு லாபகரமாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். இவனுடைய பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பார்த்தோம்னா கடன் இல்லை, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு 24 கோடிக்கு இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அவங்களுடைய ஒரு வருஷம் ப்ராஃபிட் அண்ட் லாஸே 38 கோடி தான். ஸோ இந்த கம்பெனியில் எந்த ஒரு நம்பிக்கையில் கொண்டே பணம் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல. மேபி டபுள் ஆயிருமோ. இவன் ஏற்கனவே 2021 89 ரூபா இருந்தவன் 10 மடங்கு ஏறிட்டான். 10 மடங்கு ஏறினவன் மறுபடியும் 766 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயா போகிறான். கடைசிக்கு பணம் டபுள் ஆகுமோ அப்படின்ற நப்பாசலுக்கு இது பணம் போட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் இது மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் எப்படியும் 10 வருஷம் 15 வருஷம் ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த NIIT லேர்னிங் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு நண்பர் வாங்கி வச்சிருக்காரு. இது எப்படிங்க இருக்குது சார்ட் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் மேலேருந்து கீழே இறங்கிட்டான். 471 ரூபாயிலிருந்து கீழே ஆல்மோஸ்ட் 350 ரூபாயெல்லாம் போயிட்டு இப்போ அவனுடைய ட்ரெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேல் நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. இது அப்படியே தொடரும் பொழுது அவனுடைய பழைய ஹை 500 ரூபாயெல்லாம் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. நண்பர்களே, நம்ம ரீட்டைலருக்கு யாரும் பணத்தை அள்ளி தர்றதில்லை ஷேர் மார்க்கெட்டில். நம்ம ஏதாவது ஒரு ஷேர் வாங்கினாலும் அடிக்கடி போய் கீழே படுத்துக்குது. அப்படியே அவன் மேலே ஏற மாதிரி இருந்தாலும் நம்ம அவனை எட்டி உதச்சி விட்டுட்டு 10% 20% வெளியே வந்துடுறோம். அதுக்கப்புறம் அவன் 2 மடங்கு 3 மடங்கு ஏறான். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈஸி மணி அப்படின்றது ஐபிஓக்கள் மூலியமாக தான். ஆனால் அந்த ஐபிஓனுடைய செலெக்ஷன் வந்து ரேண்டம் அப்படின்றதுனால நம்மளுக்கு லக் இருந்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கும்பா தான். இப்போதைக்கு ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய 3 ஐபிஓக்கள், அதில் 2 ஐபிஓ இன்னைக்கு கடைசி நாள். இந்த டாம்ஸ் ஐபிஓவில் வந்து 67% லிஸ்டிங்கை கெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியத்தின்படி 31% இந்த இந்தியா ஷில்டர் ஃபினான்ஸ் ஐபிஓ வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த ஐநாக்ஸ் இந்தியா ஐபிஓ, ஸோ இந்த 3 ஐபிஓமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஐபிஓக்கள் தான். அதில் வந்து 2 ஐபிஓக்கள் இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. இது ஒரு இன்ஃபர்மேஷன். நண்பர்களே, சும்மாவே ஸ்மால் கேப் மிட் கேப் ஷேர்ஸ் எல்லாம் கையில் பிடிக்க முடியாது, கண்டமேனிக்கு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வேறு மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கும் போய் நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இருக்கக்கூடியதில் எடுத்து பார்த்தோம்னா 249 ஷேர் மேலே ஏறித்தான் இருக்கான். இறங்கி இருக்குதுன்னு பார்த்தா 148 ஷேர். ஏறி இருக்கிறதுன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் 7%, 6%, 10% ஏறி இருக்காங்க. ஸோ ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வேட்டை தான். நண்பர்களே, ஃபாரினர்ஸை நம்பாதீங்க. அவங்க 20,000 கோடி போட்டால் மறுபடியும் 20,000 கோடி வெளியெடுக்க தான் பார்ப்பாங்க. 70,000 கோடி பணம் போட்டால் மறுபடியும் 70,000 கோடி எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இப்படி மார்க்கெட் ஏறிட்டே இருக்கிற சமயத்தில், இந்த சமயத்தில் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்ம வாங்கியிருக்க வச்சிருக்கிற ஷேர்ஸ் வந்து இவன் மார்க்கெட்டுக்கூடயே ஏறி இறங்குச்சின்னு வச்சுக்கோங்களேன், சில ஷேர்களில் இறங்கி நீட்டி படுத்துக்கும். மறுபடியும் மார்க்கெட் மேலே வரும்போது நம்மளுடைய ஷேர் மேலே வரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்ம அற்புதமான அபரிமிதமான லாபத்தில் இருப்போம். அப்போ வந்து இந்த இடத்துல ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இதுக்கு கீழே போகிற மாதிரி இருந்தால் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை போட்டு அப்படியே ட்ரெயில் பண்ணிகிட்டே வர்றது ரொம்ப நல்லது.
நண்பர்களே, நம்ம இந்த IRB வந்து 25 ரூபா ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ 41 ரூபாயே வந்துட்டான். எப்படா இவன் 50 ரூபா வருவான்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 50 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்துட்டான். இனி நம்மளுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, இவ்வளவு தூரம் பிரேக் அவுட் ஆகி ரெக்கவரி ஆனவன் இனி இங்கே நிற்க போகிறான். கண்டிப்பாக மேலே 50ஐயும் தாண்டி ஒரு 100 ரூபா போனால் கூட சந்தோஷம் தான். ஸோ இவன் எப்போ 100 ரூபா போகிறான் அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு முன்னாடியே 2012, 13 அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 8 ரூபா போனவன் 28 ரூபா போகிறக்கு ஆல்மோஸ்ட் 3-4 வருடங்கள் எடுத்திருக்கான். அப்போ மறுபடியும் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா போகணுன்னா அசால்ட்டாக 3 வருடம் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வச்சுருந்து லாபம் பண்ணிட்டா நம்ம கிங்கு தாங்க. இல்லைன்னா நம்ம என்றைக்குமே 10 ரூபா 10%, 20% தான் விளையாண்டுருப்போம். நண்பர்களே, பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தீமை தான் வெல்லும் அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் ஒரு கருத்து ஆழமாக பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம இதை கரெக்டாக இந்த சப்போர்ட் ரேஞ்சில் பார்த்தோம். 270 ரூபாயில் இருந்தாலும் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது அப்படின்னு தூரம் ஓடி போயாச்சு. அந்த சமயத்திலேருந்து இப்போ பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் பணத்தில் கிட்டத்தட்ட 275 ரூபாயிலிருந்து 439 ரூபாய் வந்துட்டான். இருந்தாலும் இன்னைக்கும் பெரிய அளவில் ஏறி இருக்கான். என்ன காரணம்னா அது தீமை தான் வெல்லும் அப்படி கணக்கு கிடையாது. இன்னைக்கு ஏன் ஏறி இருக்கான்னாக்கா அவனுக்கு ஒரு 254 கோடி ஒரு சண்டை போயிட்டு இருக்கு ஜிங்கோ சோலாருக்கு இவங்களுக்கும். அந்த டிஸ்பியூட்ல இவங்களுக்கு வந்து 254 கோடி செட்டில்மெண்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிறவன் சும்மா ஒரு, அதாவது இந்த டிஸ்பியூட் வழியாக ஒரு 254 கிடைக்குதுன்னா சும்மாவா? அதனால ஜொயிங்கின் இன்னைக்கு ஏறிட்டான். இந்த அம்மி ஆர்கானிக்ஸ்னு ஒரு ஷேர், அவங்களுடைய ஒரு பிளான்ட் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு நியூஸ் வருது. ஆனால் அவனுடைய ஷேர் ப்ரைஸ் பேட்டர்ன் பார்த்தோம்னா எனக்கு ஏதோ ஒரு டப்பாங்குத்து ஆடின மாதிரியே இருக்கான் 2021 ஸோ அப்போ இந்த டப்பாங்குத்து எங்கே போய் முடியும்னா மறுபடியும் இங்கிருந்து பிக்கப் ஆனான்னா மறுபடியும் ஒரு 1400 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். 1400 போச்சுன்னா இந்த டப்பாங்குத்து பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை. நண்பர்களே, இந்த அசல் அப்படின்ற ஷேர் வந்து டாடா குரூப் ஷேர் தான். நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா இவன் எந்த விஷயமே இல்லாமல் படுத்து கிடக்கிறான். இதில் டாடா ஆட்டோ காம்ப் அப்படின்றது அவங்க குரூப் தான், டாடா என்டர்பிரைசஸ்னுடைய குரூப் தான். பட் இந்த ஷேர் வந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாமல் படுத்து கிடக்கிறான். இவன்லாம் ஒரு காலத்தில் உங்களால் நம்ப முடியுதா? 40 ரூபா இருந்துட்டு அவன் பாட்டுக்கு 1000 ரூபா போயிட்டான். இப்போ 400 ரூபா இருக்குது, அதுக்குன்னு 4000 ரூபா போவான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த ஷேர் வந்து தற்சமயத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏறுமுகமாக இருக்குது. இப்படி இந்த ஏறுமுகம் தொடர்ந்து மேல் நோக்கி வந்ததுன்னா ஒரு 600 ரூபா வந்துச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டாடா குரூப்புக்கு ஒரு மரியாதை. நண்பர்களே, இந்த UPL அப்படின்ற ஷேர் வந்து சப்போர்ட்ல இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த சப்போர்ட்ல இருந்து கொஞ்சோண்டு மேலே ஏறி வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 608 ரூபா வந்திருக்கான். நம்ம இவனை பார்த்தது 527 ரூபா. ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 100 ரூபா பக்கம் ஏறி வந்திருக்கான். அப்படியே தொடர்ந்து ஏறி வந்து இவனுடைய பேட்டர்னுடைய ஹை அப்படின்றது ஆல்மோஸ்ட் 750 ரூபா வரைக்கும் இருக்கு. அதை வந்து தொட்டுட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த டாபர் இந்தியா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதுல ஏதாவது பணம் தேருமான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சமீபத்தில் அவன் ஹை வந்து 579 ரூபா போயிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் போன சப்போர்ட்டை இப்போ எடுத்திருக்கான். அப்போ தொடர்ந்து மேல் நோக்கி ஒருவேளை ஏற ஆரம்பிச்சானாக்கா அவனுடைய பழைய ஹை ஒரு 50 ரூபா ஏறிச்சுனா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பட் அது போன்ற ஷேர்களெல்லாம் துடிப்பு இருக்காது. துடிப்பு எப்படி FMCGயில் இருக்கும்? ITCயை நீட்டிப்படுத்தி கிடக்கிறான். பாலா மைன்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கான். இந்த ஷேர்லாம் 2 வருஷமா இறங்கி கிடக்குதுங்க. மனசே நொடிஞ்சு போயிருப்பாங்க இந்த இன்வெஸ்டர்ஸ். பட் இருந்தாலும் கடந்த 6 மாதமாக இவனுடைய சப்போர்ட் பேட்டர்ன் ஒன்று கிரியேட் ஆகிட்டே இருக்கு. இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் ப்ரைஸ் ஸ்ட்ரென்த் ஆகி மேலே வந்தான்னா 3800 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேஃபின் டெக்னாலஜி ஏன் இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளவு 5% இறங்கியிருக்கான். என்ன காரணம்னா இதில் ஒரு பிளாக் டீல் இருக்குது, ஒரு குரூப் வித்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. நண்பர்களே, உண்மையிலேயே இந்த டிவியில் வர அனலிஸ்ட்டுகள்லாம் கில்லாடி தான். அதாவது எதில் மொமெண்டம் இருக்கோ அதில் பார்த்து மேல் நோக்கி இறங்கலாம் அல்லது கீழ் நோக்கி இறங்கலாம் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு கணிச்சதில் வந்து நான் பார்க்குறேன் இந்த LT ஃபினான்ஸு, ஆதித்ய பிர்லா கேபிட்டல், ஸ்ரீராம் ஃபினான்ஸுன்னு போன்ற ஃபைனான்ஸ் கம்பெனியும், ஏன்னா US ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிற போகிறதுனால அதையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நௌக்ரி, LT மைண்ட்ரி அப்படின்ட்டு IT ஸ்டாக்ஸையும் கணிக்கிறாங்க. ஸோ நம்மளும் அது மாதிரி தான் இருக்கணும். இந்த சீசனுக்கு எது நல்லா மேலே வருவோம் அப்படின்ற மாதிரி பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மேபி நம்மளுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு அவன் கீழே தான் போயிட்டு இருக்கான். டவுன் ட்ரெண்ட் தான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் டவுன் ட்ரெண்ட் போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. 50 days மூவிங் ஆவரேஜோ அல்லது 200 days மூவிங் ஆவரேஜோ என்னைக்காவது ஒரு நாள் சம்மந்தமே இல்லாமல் ஏன்டா ஏறின அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அவன் ஏறிடுவான்.
அந்த மாதிரி சமீபத்தில் ஒரு 2 மாசமா அவன் வந்து ரெசிஸ்டன்ஸை தொடவே இல்லை. கடைசி எப்பவோ ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல வந்து அவன் ரெசிஸ்டன்ஸ் தொட்டதான். மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் அவன் இது வரைக்கும் வந்து தொல்ல. ஸோ ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் வந்து தொட்டானா 98 ரூபாயோ அல்லது 110 ரூபாயோ அவன் வர வேண்டிய ஆள் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. பாப்போம் இன்னொரு 1 மாசம் கழிச்சா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல வந்து தொடுறானா அப்படின்ட்டு. அவன் தொட்டதுக்கு அப்புறம் தான் அவன் ஏறினானே நம்மளுக்கு தெரியும். நண்பர்களே, அடுத்த வருஷத்தில் கீழிருந்து மேலே ஏறி பணத்தை டபுள் பண்ணக்கூடிய செக்டரில் வந்து நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இந்த தீபக் நைட்ரேட்டு, லக்ஷ்மி கெமிக்கல்ஸ், ஆல்கைல் அமீன் நிறைய கெமிக்கல் கம்பெனிஸ் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரி நல்லாவே தெரியுது. ஆனால் எந்த அனலிஸ்ட்டும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு உதாரணத்துக்கு ஜெஃப்ரிஸ் வந்து பரவாயில்ல கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் மேலே ஏறுற மாதிரி தெரியுது, அல்லது ஒரு மார்கன் ஸ்டான்லி வந்து சொல்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு புரோக்கரேஜ் ஐசிசி செக்யூரிட்டி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லடிப்பட்டால் தான் நல்லா பறப்பான். இப்போதைக்கு டெக்னிக்கலாக பறந்துட்டு இருக்கான். டெக்னிக்கலாக பறக்கிறானுங்கன்னா என்ன ஆகுன்னா அது சைட்வேஸ் பேட்டர்னாக தான் அமையும். ஒரு குறிப்பிட்ட ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் தான் டெக்னிக்கல். பட் நம்மளுக்கு நல்லா பிளாஸ்ட் அவுட் ஆகணும்னா நம்மளுக்கு அதில் நியூஸ் வேணும். எவனாவது வாயை திறக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, பெரிய பெரிய அனலிஸ்ட்டுகளுக்கு தயவுசெய்து இந்த கெமிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று நல்லபடியாக பேசி விடுங்க அப்படின்றதா. ஏன்னா இவன் தான் இப்போதைக்கு சீப் ரேட்டில் இருக்கான். நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு லாங் டேர்ம் நியூஸ் ஒன்று பார்க்குறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இன்ஃபிபீன்ஸ் வந்து ஏன் இன்னைக்கு 6% ஏறி இருக்காங்கன்னா, அதில் நம்ம ஒரு லாங் டேர்ம் நியூஸ் ஒன்று பார்க்குறோம். அவங்க வந்து நிறைய நியூ பிஸ்னஸில் அவங்க என்ட்ரு ஆகுறாங்க, அதுக்கு உண்டான ஒரு அக்வஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். இந்த நியூஸ் நம்மளுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா? நம்மளுக்கு இன்றைக்கி தான் தெரியுது. பட் இது யாருக்காவது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா? கடந்த 6 மாதத்தில் பாருங்க அவன் எங்கிருந்து ஏறி இருக்கா. செப்டம்பர் மாதத்தில் 14 ரூபாய்க்கு சும்மா கிடந்தவன் இப்போ 24 ரூபா வந்திருக்கான். அப்போ நீங்களே மனசாச்சு, நீங்கள் எத்தனையோ பேர் கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு அக்வஷன் நடக்குதுன்னா அதுக்கு உண்டான ப்ரொபோசல் ஏதாவது போயிருக்கும், ஏதாவது கமர்ஷியல் ப்ரொபோசல் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியுது பாருங்க. 6 மாதம் 1 மாதம் பாடாவதியாக இருந்து கூட இந்த டீல் முடிஞ்சிருக்கலாம். அப்போ அந்த நியூஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல. நம்மளுக்கு இந்த மாதிரி நியூஸ் வரும்போது நம்ம போய் அதை எடுத்து பார்த்தோம்னாக்கா அவனுங்க 3 மாசமாவே அவனுங்களுடைய ரேலி முடிச்சிருப்பானுங்க. இனி நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் போய் ஒரு வேளை இங்கே கையை வச்சா நம்மளை இறக்கி விட்டானுங்க என்ன பண்ணுறது, நம்ம பயந்துட்டு வேற கிடக்கணும். சரி பரவாயில்ல, ஷேர் மார்க்கெட்டில் இதெல்லாம் சமாளித்து தான் நம்ம போய் ஆகணும். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.